Hi my dear friends and families, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளே யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அது சைடில் ரொம்ப நான் சென்ட்ரல் இல்லாமல் சைடில் போட்டிருக்கேன். அந்த ரவுண்ட் போட்டுட்டு அது நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா பிஓபி இருக்குல்ல, பேஸ்டர் ஆஃப் பாரிஸ், அது 2 ஸ்பூன், கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கேம்லின் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கார்ட்போர்டுக்கு மேலே ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிஓபியை அது மேலே அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆக வச்சாலாம் பி.ஓ.பி சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். அதனால் இது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சாலே அது நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறம் மறக்காமல் என்ன பண்ணணும்னா நம்ம ரவுண்ட் கட் பண்ணியிருக்கோம்ல உள்ள, அது கார்ட்போர்ட் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுலேயே நம்ம கொஞ்சம் அந்த பிஓபி அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நான் க்ளே தான் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் க்ளே. ரெசிபி தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த க்ளே எடுத்துகிட்டு இதை பவுடர் கையில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். கையில் எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த க்ளேவை யூஸ் பண்ணி நான் இப்போ ஸ்பேரோ பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பேரோ இருந்தால் போதும். நான் 4 ஸ்பேரோ தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைடு ஸ்பேரோவோட ஹெட் இருக்க மாதிரியும் அதோட பேக் சைடு டெய்ல் இருக்க மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு ஸ்பேரோவுக்கு 2 விங்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரே ஒரு விங்ஸ் இருக்க மாதிரி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஒரு விங்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்பேரோவோட மேலே ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன் சைடு மட்டும் ஸ்பேரோவுக்கு விங்ஸ் இருக்க மாதிரி தெரியும். நான் விங்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணோம்ல ஸ்பேரோ செய்கிறதுக்கு, அது மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைடு ஷார்ப்பாக, ஒரு எட்ஜ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி, இன்னொன்று கொஞ்சம் கர்வாக இருக்க மாதிரியும் ரெடி பண்ணிவிட்டு அது ஃபெவிகம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பேரோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பேரோ ரெடி பண்ணிவிட்டு அதோட விங்லையும் அதோட டெய்லில் இருந்தும் லைன்ஸ் வர மாதிரி நம்ம டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஷார்ப்பாக இருக்க டூல், அதாவது பென்னு, நைஃப் இல்லைன்னா க்ளே டூல் கூட ஷார்ப்பாக இருக்க மாதிரி டூல் கொடுத்துருப்பாங்களா, அதில் அதோட விங்லையும் அதோட டெய்லில் இருந்துட்டும் லைன் வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு 4 பேட் செஞ்சுருக்கேன். அடுத்து ஃப்ளவர் செய்யணும். அதுக்கு க்ளேவை குட்டி குட்டியாக ரவுண்டாக குட்டி பீசஸாக எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு 5 ரவுண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக ஒட்டிக்கலாம். அந்த 5 ரவுண்டையும் ரவுண்ட் ஷேப்க்கு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை என்ன பண்ணணும்னா அதோட மிட் பாயிண்டில் ஒரு ப்ரெஷ்ஷை கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவரும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் 2 கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த 2 கார்ட்போர்டையும் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த 2 கார்ட்போர்டுக்கு மேலேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு 2ஐயும் ஒன்றா வச்சு ஒட்டிடலாம். நீங்கள் 3 கார்ட்போர்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. 3 லேயராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 2 விட 3 எவ்வளவோ பெட்டர். வச்சுட்டு பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டு கவர் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் டேப் இருந்துச்சு அப்படின்னா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதோட 4 சைட்ஸ்லேயும் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். இது மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நான் அதோட பேக் சைடு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் சைட் பண்ணலை. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா குட்டி பீஸ் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு
அதோட ஒரு சைடில் ரொம்ப ஓரமாக ஒட்டிடக்கூடாது, அதேமாதிரி நடுவுலேயே ஒட்டிடக்கூடாது. கொஞ்சம் சைடில் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸை வந்துட்டு செட் பண்ணுறேன். அதே மாதிரி அது பின்னாடியும் வைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம்ல, அந்த கார்ட்போர்ட் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சென்டரில் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கார்ட்போர்டை செட் பண்ணி, இப்போ நம்ம 2 கார்ட்போர்டு வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம்ல, அந்த சென்டரில் வந்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்டை வந்துட்டு ஒட்டிடலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இதுதான் பெட்டர். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி பார்த்தேன், நிற்க மாட்டேங்குது, ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருக்கிறதா இருக்குது. அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நிறையவே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, கீழே விழாத மாதிரி ஒட்டிட்டு அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்துட்டு ஏதாவது பேப்பர், நியூஸ் பேப்பரோ இல்லை நோட் பேப்பரோ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் ரொம்பவே பெட்டர். அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், ரொம்ப நீட்டாக லென்த்தியாக இருக்க மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் வந்தால் ரொம்பவே பெட்டர். இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு ரோல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு பேப்பர், அதை வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாண்டோட சென்டர்லேருந்து அந்த பேப்பரை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் க்ளூ கன் யூஸ் பண்ணி. இந்த சென்டர்லேருந்து அந்த லைன், அந்த ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டில் வந்து ஓரமாக ஒட்டிடக்கூடாது, கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அந்த ரவுண்டில் வந்து உள்ளே நம்ம ஒரு ரவுண்டு வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் வர மாதிரி வளைஞ்சி வர மாதிரி ஒட்டிக்கோங்க. க்ளூ கன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒட்டுங்க, இல்லைனா அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இது ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளே எடுத்துக்கலாம். அந்த க்ளேவை வந்துட்டு நம்ம பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அந்த பேப்பரை வந்து கவர் பண்ணுற மாதிரி இதை ஒட்டிக்கலாம். க்ளே வந்து ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு நம்ம பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அது மேலே இதை ஒட்டி அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி க்ளே டூலோ இல்லை கையிலையோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒட்டிடுங்க. கம் அப்ளை பண்ண வேணாம், இது வந்து அப்படி தானாகவே ஒட்டிக்கும். கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து கையில் தொட்டுட்டு அதை அப்படியே ஒட்டிடுங்க. க்ளே வந்து ஒட்டும் போது வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வேணுன்னா லைட்டாக கையில் வந்து வாட்டரை தொட்டுட்டு அந்த க்ளே மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா அது ஸ்மூத்தாகிடும். விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த பேப்பரோட எட்ஜ் வரைக்கும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை ரோல் பண்ணிவிட்டு அந்த ட்ரீயோட பிரான்ச் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக முடியும்ல, அது மாதிரி இது வந்து ஒட்டிடலாம். கம் யூஸ் பண்ணி இங்கே வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இன்னும் நமக்கு எங்கெல்லாம் கிளை வேணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த க்ளே யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரான்ச்சஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 பேட் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அது ஒட்டணும்ல, அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பிரான்ச் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிரான்ச்சஸ்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் ஒட்டிக்கோங்க. ஏன்னா ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிரான்ச்சஸ்லாம் விட்டுட்டு அதோட சென்டரில் ரவுண்டு இருக்குல்ல, அதில் வந்து நான் ஸ்கை ப்ளூ அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அக்ரலிக் இருந்ததுன்னா அக்ரலிக் கலர் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலரில் வந்துட்டு நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது லைட் ப்ளூ மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்மளோட கார்ட்போர்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த கார்ட்போர்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிளாக் கலர் எடுத்துக்கலாம். பிளாக் வந்துட்டு நம்ம ஒட்டி இருக்கோம்ல ட்ரீ, அந்த ட்ரீக்கும் அப்புறம் அந்த கார்ட்போர்டோட ஓரத்தில் வந்துட்டு லைட்டாக பிளாக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாக்கும் ப்ளூவும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து இது வர மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டுக்கும் நம்ம வந்து பிளாக்கை பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரவுண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரவுண்டுலேயே வந்துட்டு லைட்டாக ஒரு லைன் வந்துட்டு பிளாக் கொடுத்துக்கலாம். அங்கே ரவுண்டு இருக்குல்ல எம்டியாக, அந்த ரவுண்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது மிரர் இருந்ததுன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மிரர் இருந்ததுன்னா அதை வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி பேக் சைடு ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அது மேலே லைட்டாக க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க எடுக்காமல் இருக்கிறதுக்காக. அது மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்ம இதை வந்து மிரராக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
மிரர் இல்லைனா கூட நோ ப்ராப்ளம். நானும் இதில் வந்து மிரர்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த கிராஃப்டை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இதை வந்து கிஃப்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்பவே அழகாக தான் இருக்கும். ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்காக அடியில் ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்கோம்ல, அந்த கார்ட்போர்டுக்கும் நம்மளோட ட்ரீ இருக்குல்ல அதுக்கும் வந்துட்டு ஒரு க்ளே யூஸ் பண்ணி ரூட் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரவுண்ட் கட் பண்ணுறீங்கள, அப்போ வந்து 2 கார்ட்போர்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் 2 கட் பண்ணிக்கோங்க. 2 கட் பண்ணி அது ஒட்டிடுங்க. இப்போ ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணமோ அது மாதிரி அதையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே பிஓபிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு கார்ட்போர்டு வச்சுருக்கனால க்ளேவோட வெயிட் வந்து அது தாங்காத மாதிரி இருக்குது. ஆனால் அது நிற்குது, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நீங்கள் வந்துட்டு 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளேலாம் யூஸ் பண்ணி இது மேலே டெக்கர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரீ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேடுக்கும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் தெரியுது பாருங்கள். நம்ம கொடுத்தோம்ல அந்த விங்லேயும் அதோட டெய்லையும் அதோட டெக்ஸ்சர்லாம் இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ நமக்கு அந்த ஃப்ளவர் எங்கெல்லாம் அது எங்கெல்லாம் வேணுமோ அந்த ஸ்பேரோவை நம்ம அந்த இடத்துலலாம் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதே மாதிரி ஃப்ளவரையும் ஒட்டிடலாம். ஃப்ளவர் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் பண்ணிவிடுங்க. மேலே அந்த ஃப்ளவர் பேர்டுக்கும் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னா அது மேலே வந்துட்டு கோல்டு கலர் மெட்டாலிக் கலர் இருந்தால் அது பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது கோல்டு இல்லாதனால நான் வந்துட்டு ரெட் கலர் இருக்குல்ல அது வந்து லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.